நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் முறைப்பாடு அளிக்க அடுத்த வாரம் ஜெனீவா செல்லவுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தனக்கு ஏற்பட்ட அநீதிக்காக சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன மற்றும் நாடாளுமன்ற அவைத் தலைவர் விமல் ரத்நாயக்க ஆகியோருக்கு எதிராக அவர் முறைப்பாடு அளிக்கவுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் 19ஆம் திகதி முதல் மே மாதம் 9ஆம் திகதி வரை 1.5 மாதங்களாக நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று எந்த காரணமும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் பேசுவதை தடுத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் முறைப்பாட்டை கவனத்தில் கொண்டு சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் பேச வாய்ப்பு வழங்க வேண்டாம் என்று முடிவு செய்ததாகவும் இது தொடர்பாக சிறப்புரிமை குழுவிடம் ஒரு கேள்வியை அவர் குறிப்பிட்டுள்ளதாகவும் ராமநாதன் அர்ஜுனா கூறியுள்ளார். சிறப்புரிமை குழுவில் தான் குற்றமற்றவர் என்பது நிரூபிக்கப்பட்டால் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் சிறப்புரிமை குழுவின் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு தனக்கு ஏற்பட்ட இந்த அநீதி குறித்து ஜெனீவா மனித உரிமை பேரவையில் முறைப்பாடு அளிக்க உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தினால் இந்திய எல்லைப் பகுதியில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய நேபாள எல்லைப் பகுதியில் சாஸ்திரா எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் மாநில போலீசாரும் இணைந்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வரும் நிலையில் நேபாளத்தின் பதற்றம் இந்திய எல்லைக்குள் நுழைந்து விடாமல் தடுக்கும் வகையில் எல்லைக்குள் நுழைபவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய தேவையின்றி மக்கள் யாரும் நேபாளம் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.